யார் பேசுறீங்க? ஆல்ரவுண்ட் ஆர்வம் பேசுறேன். எங்க இருந்து? இங்க இருந்து தான் பேசுறேன். ஆஹா. பெல் அடிக்குது பேச மாட்டேங்குது. அடிச்ச பெல் இது. சரி என்ன விஷயம்? 5 வருஷத்துக்கு முன்னால ஆவடியில ஒருத்தன் குழந்தைய காணாம ரிப்போர்ட் கொடுத்தானே, அந்த ஃபைல் எடுத்துட்டு வா. ஃபைலா? கொண்டு வரேன். என்னமோ இவ பத்த குழந்தை காணாம போன மாதிரி ரொம்ப சலிச்சிட்டு போற. என்ன தும்ளே வரல? காணாம போன குழந்தைய 5 வருஷமா தேடுறீங்களா? இந்நேரம் அவங்க 5 குழந்தை பெத்திருப்பாங்க. ஏய், யார்கிட்ட பேச நினைச்சு பேசு. நான் உன் புருஷன். அது மட்டும் இல்ல, ஆல்ரவுண்ட் ஆறுமுகம். இழிச்ச பேரு, பெத்த பேரு, ஆல்ரவுண்ட் ஆறுமுகம். ஆல்ரவுண்ட்லயும் கடனை வாங்கி வச்சிருக்கேன். அப்படி நான் யார்கிட்ட கடன் வாங்கி வச்சிருக்கேன்? கரண்ட் பில்லு பாக்கி, பீச புடிங்கிட்டு போயிட்டான். வீட்டு வாடகை பாக்கி, செவத்த புடிங்கிட்டு போயிட்டானா? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மளிகை கடைக்கு பணம் பாக்கி. அவன் என்ன புடிங்கிட்டு போயிட்டான்? நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு போயிட்டான். எப்ப கொடுக்க போற? நாக்கையா? கடன சும்மா நிறுத்தி. டிவியில நியூஸ் வாசிக்கிற மாதிரி புரியாமலே பேசிக்கிட்டு இருக்கியே. இந்த நாட்டுல எவண்டி கடன் வாங்கல? அவ்வளவுயா? இந்தியாவே கடன் வாங்குது. இந்தியா கடன் வாங்கினா திருப்பி கொடுக்குது. நீ கொடுக்கற? சரி, அத விடு. பெருசா வெள்ளப்பூன துப்பறியும் நிறுவனம்னு வச்சிருக்கிற. நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்து 6 மாசம் ஆச்சு. நினைச்சு பாத்தியா? இருடி, ஒரு பெரிய பாத்தியா மாட்டட்டும். அவனை அமுக்கி அவ்வளவு கடனை செட்டில் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பாரு இந்த ஆல்ரவுண்ட் ஆறுமுகத்துடைய பேக்ரவுண்ட. மார்னிங் குட். மார்னிங் குட். இவனுக்கு எது காணாம போயிருக்கும்? அநேகமா மூளையா தான் இருக்கும். எப்படி சொல்ற? குட் மார்னிங் மார்னிங் குட்னு தலைகீழா சொல்றான். கரெக்ட். வரட்டும், எது காணாம போச்சுன்னு கண்டுபிடிப்போம். எஸ், கம் இன். கமிங். கை சின்னதா இருக்கு. துணி பத்தலையா? எலி கடிச்சிருக்கும். இதுக்கு என்ன தொப்பி போட்டு இருக்குது? உலகத்துக்கே தொப்பி போட்ட முதல் ஆள் நான் தான். ஐசி. எங்க இந்தியாவையே காவமே வித்துட்டாங்க. என்ன வேலைக்கு போச்சு? தொப்பிக்குள்ள இருக்கியா இந்தியா? சார், நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒரு இம்பார்ட்மெண்ட் மேட்டர். என்ன சொல்றீங்க? ஒரு ஸ்மால் மேட்டர், முக்கியமான விஷயம். சுத்த லூசா இருக்கான். பெரிய ஆளா இருப்பான் போல இருக்கு. போய் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டா. கொண்டு வரேன். 1 மினிட். கூல் ட்ரிங்க்ஸ் ஜில்லுன்னு இருக்க கூடாது. அதுல கொஞ்சம் ஐஸ் கட்டி போடுங்க. ஸ்ட்ரா போடலாம்ல? நீங்க ஸ்டாம்ப் வந்து கவர்ல இல்ல ஒட்டுவாங்க. ஓ, ஸ்டாம்ப் இல்ல, ஸ்ட்ரா. 4-5 போடுங்க. 4-5? ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரா தான் போடணும். எஸ் எஸ், யூ ஆர் கரெக்ட். ஒரு ஸ்ட்ரா போட்டு கொண்டாங்க. பாப்பா பேர் என்ன? லில்லி. லில்லி. அதான் ஒல்லியா இருக்குது. சாப்பிடறதுக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு. கரெக்ட். அதாவது 7 இருந்து Z வரலாம் இங்கிலீஷ் கத்து தர சொல்றீங்களா? வைட்டமின் மாத்திரை வாங்கி கொடுத்தீங்கன்னா உடம்பு புஷியா இருக்கும். இந்த மாத்திரை எல்லாம் சாப்பிட்டா நீங்க எப்படி இருக்கீங்களாக்கும்? தேங்க்யூ. இத எப்படி சாப்பிடுறது? வாயில தான். நீங்கெல்லாம் சாப்பிடாம நான் மட்டும் எப்படி சாப்பிடுறதுன்னு. பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. இருக்கிற கலரே ஒண்ணுதான். என்ன நாதஸ்வரம் வாசிக்கிறீங்க? இல்ல, குழாயில கொஞ்சம் கொஞ்சமா வருது. அது அடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை தூக்கி போட்டுட்டு நேரடியாவே குடிங்க. இதுக்கு தான் 4-5 கேட்டது. வரமான ஆளுதான். ஓய்வுது. வாயை விட்டுட்டு கண்ட இடத்துல ஊத்துனீங்கன்னா தொடங்க. தேங்க்யூ. பாப்பா புடிச்சுக்கா. அதாவது உங்ககிட்ட ஒரு மேட்டரை பத்தி பேசலாம்னு. தெரியும். என்ன காணாம போச்சுன்னு சொல்லுங்க, உடனே கண்டுபிடிச்சு கொடுக்குறோம். நீங்க நினைக்கிறது தப்பு. அது இல்ல பாப்பா, நான் எதுக்கு வந்திருக்கிறேன்னு தெரியுமா? கவலையே படாதீங்க, எதுவா இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுத்துறோம். நீங்க 2 பேருமே நினைக்கிறது தப்பு. உங்ககிட்ட தான் சிஐடி வேலை கத்துக்கலாம் நான் வந்திருக்கிறேன். துப்பாக்கி இருக்க? எதுக்கு? உன்னை சுடுறதுக்கு தான். எந்திரியா? மூஞ்சிய பாரு. இந்த மூஞ்சிக்கு சிஐடியா? தேர விழுந்த தேங்காய் மாதிரி இருந்துகிட்டு சிஐடியா? சிஐடி ஏன் நான் சிஐடி ஆகக்கூடாதா? என்னுடைய கெப்பாசிட்டி என்ன, பப்ளிசிட்டி என்ன, பர்சனாலிட்டி என்ன? நிறுத்தியா? ஏன் நீயே பிட்டாய் மாதிரி இருக்க. நீ சிஐடியா? பயா வெளியா? நீ ஆளை பார்த்து எடை போடுற. நான் யார் தெரியுமா? மம்டி மில்லியனர் கோட்டீஸ்வரன். 50 மில்லியனர் கோட்டீஸ்வரன், மல்டி மில்லியனரா? நான் எவ்வளவு பணம் எடுத்துன்னு வந்திருக்கிறேன்னு தெரியுமா? நான் போயிட்டேன், நீங்க வட்டப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. பாப்பா வட்டமா? என்னங்க, கொஞ்சம் உட்காருங்க, கொஞ்சம் உட்காருங்க. ஏங்க இப்படி கொஞ்சம் வாங்க. வாங்கண்ணா.
உட்காருங்க. மல்டி மில்லியனரா டைக்கே துணி இல்லாம அலைகிறான். வாங்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வீடு தேடி வந்த மகாலட்சுமி வேண்டான்னு விரட்டுறிய. இவன் மகாலட்சுமியா? கேடி மாதிரி இருக்கான். நம்ம நிறைய கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? வீட்டு வாடகை, மளிகை சாமான், நம்ம வீட்டு மின்சாரம், இந்த சம்சாரம் சொல்றத கொஞ்சம் கேளேன். ஓ, சம்சாரம் அது மின்சாரம். சரி, இவன் சிஐடி பணம் கொடுக்குறான்ல. வா, வா, வா. கேளு கேளு. வாட்ஸ்மேட்டு உங்கள மாதிரி புத்திசாலி நாங்க பார்த்ததே இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நல்லா பாத்துங்க, நல்லா பாத்துங்க. என்னங்க பாப்பா, சிஐடி ஆகணும்னா நிறைய செலவாகுமே. எவ்வளவு பணம் செலவனாலும் பரவாயில்ல, நான் ஜேம்ஸ் பாண்ட் ஆகணும். பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? நான் எக்கச்சக்கமா கொண்டாந்துருக்கேன். இங்க இருக்குது, அங்க இருக்குது, இங்க இருக்குது. இங்க மட்டும்தான் இல்ல. தம்பி, உன் பேர் என்ன? ஜேம்ஸ். இன்னையில இருந்து நீ ஜேம்ஸ் பாண்ட். சக்சஸ், சக்சஸ். கை குத்துக்கா. ஆமா, இப்ப நான் ஜேம்ஸ் பாண்ட் ஆயிட்டேன். இதை விட நான் பெரிய ஆயிட்டேன்னா புரூக் பாண்ட். வெரி குட், தேங்க்யூ. குஞ்சிக்கிட்டா தாராளமா உட்காருங்க. லல்லி, பில்ல சொல்லு. எஸ். பில்லா எதுக்கு? அட்மிஷன் ஃபீஸ், துப்பாக்கி சூட கத்து கொடுக்கறதுக்கு, கத்தேரிய கத்து கொடுக்கறதுக்கு, குதிரை சவாரி கத்து கொடுக்கறதுக்கு. நிஜமாலும் குதிரையா? பின்ன நானா குனிவே? வா, நான் விட்டுடு. இதுக்கெல்லாம் மொத்தம் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு. 10,004 ரூபாய். 10,004 4 ரூபாய் நான் சொச்சேன். 10,000 ரூபாய் ஃபீஸ், 4 ரூபாய் நீ குடிச்ச கலருக்கு. இதுக்கு மீட்டர் போட்டீங்க. ம். ஆட்டோவே எவ்வளவு மேலு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், யாருமே இந்த வித்திய கத்தியா கொடுக்கல. நான் தான் முதல்ல உனக்கு கத்து கொடுக்கறேன். சொல்லுங்க சொல்லுங்க. 10வது மாடியில இருந்து பல்ட்டி அடிக்கணும். இதுக்கு 1000 ரூபாய் ஃபீஸ். 500 ரூபாய் வச்சுங்க. அப்ப 5வது மாடியில இருந்து குதி. பரவாயில்ல, பெண்டு கையிலாச்சு. அப்ப நாளைக்கு வந்துரு. நீ தான் என் சிஷ்யன். வித்தையெல்லாம் கத்து கொடுத்துறேன். நாளைக்கும் பணத்தோட வரணும். கரெக்ட். நான் பஸ்ஸுக்கு போறதுக்கு 2 ரூபாய் வச்சுக்கிறேன். இத 2 ரூபாய் வச்சிருக்கியா? கொண்டாங்க. தெரியாதனமா சொல்லிட்டேன். நடந்தே போ, நல்லது உடம்புக்கு. வாக்கிங் போறேன். வெரி குட் ஐடியா. பாப்பா, ஏன்பா? நான் வரட்டுமா? சரிப்பா. ஓ, அத வச்சிட்டு போயா. விளக்கெண்ணெய் வாங்கிட்டு. விளக்கெண்ண வச்சிட்டு போயா. லாபம் என்கிட்ட கொடுங்க. என்கிட்ட கொடுங்கண்ணா. 2 ரூபா தான் எனக்கா? ஒரு 10-15 நாள்ல சிகரெட் பழக்கத்தை விடுறதுக்கு ஏதாவது புக்ஸ் இருக்கா? ஏய் சார், ஒண்ணே இல்ல. ஏய், அந்த 10 நாட்கள் எடுத்துட்டு வா. அப்பா, அப்பா. சார், இத படிக்க 1 வருஷம் ஆகும் போல இருக்கே. ஆகும். சார், சின்ன புஸ்தகமா இருந்தா பரவாயில்ல. பாட்டு புஸ்தகம் எல்லாம் நாங்க விக்கிறது இல்ல. இது என்ன பிளாட்ஃபார்மா? சார், ரொம்ப சின்னதா இல்ல, கொஞ்சம் பெருசா கொடுங்க. ஏய், இவங்கள கூட்டி கொண்டுட்டு போய் காட்டு. சரி சரி, போ. வாங்க வாங்க, எல்லாம் புக்கு தான். எவ்வளவு புக்ஸ் இருக்குல்ல? புக்க படிச்சு எப்படியாவது தெரிஞ்சிடணும். முயற்சி பண்ணணும். சிகரெட்டை நிறுத்த சின்ன சின்ன வழிகள். பீடி ஒரு கேடி. Quit smoking. Smoke dragon. இந்த புக் பாருங்களேன். How to stop smoking. மயில்வான். மயில்வாணன். ஏய், இது பாரு. புகைப்பது கலையா கொலையா? மயில்வான். இந்த புக் பாருங்களேன். இது கூட மயில்வாணன். அது பாரு. இது மயில்வான். ஆமா. ஸ்மோக் டிராகன் பாரு, இங்கிலீஷ்ல எழுதி இருக்காரு. மயில்வான் தான். see this one ya? இது கூட இது பாரு, quit smoking. இது பாரு, இது மயில்வாணன். ஆமா. இந்த புக்க பாருமா என்னன்னு. இது கூட அவர்தான் வேணும். இது மயில்வாணனா? இது மயில்வான். எல்லாமே மயில்வான். ஏய், எல்லாம் படிக்கணுமா? ஆமா சார், இதையும் வச்சுக்கோங்க. Thank you. ஏன்பா இருக்கிறது போதாதா? Sure. 50 கிலோ இருக்கும் போல இருக்கு. யப்பா. சார், இதெல்லாம் எழுதின ஆசிரியர் மயில்வாணன் எங்க சார் இருப்பாரு? பெரிய ஜீனியஸா இருப்பார் போல இருக்கே. சார், அவரை கொஞ்சம் பார்க்கணும் சார். கண்டிப்பா பார்க்கணுமா? நிச்சயமா சார். பார்க்காம போக மாட்டீங்களோ? ஆமா சார். ரொம்ப அவசியமோ? டெஃபினெட்லி சார். நான்